என்னத்த சாப்பிட்டீங்களா? சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டீங்கள? அதெல்லாம் போட்டுட்டேன். ஆமாம், என் பிள்ளைய பத்தியா வள்ளிய? ஆ, பார்த்தேங்கத்த. கதிரண்ணனையும் சேர்த்து பார்த்தேன். பேசிட்டு தான் வந்தேன். மொய் எவ்வளோ கொடுத்த? நீங்கள் தானே 1000 ரூபா கொடுக்க சொன்னீங்க. 1000 ரூபா தான் கொடுத்துட்டு வந்தேன். சரி சரி. ஆமாம், வள்ளி எவ்வளோ மொய் வச்சாலாமா? இந்த கிழவிக்கு இதே வேலையாக போச்சு. அங்கேயும் கேட்டுக்கிறது, இங்கேயும் கேட்டுக்கிறது. ம், சத்தமாக பேசு, எனக்கு ஒன்றும் காதே கேட்கல. அது ஒன்றும் இல்லத்த, அவங்க 5000 ரூபா வச்சேன்னு சொன்னாங்க. 5000 ரூபாயா? அவ்வளோ எதுக்கு வச்சா? அவ கல்யாணத்துக்கே இவ 1000 ரூபா தானே வச்சா. இவ இதை கொண்டு போய் 5000 ரூபா வச்சுக்கிட்டு இருக்கிறா. நான் கேட்டதுக்கு 5000 ரூபா வைக்கிறேன் நாங்க. சரி சரி, அவ சாயந்தரம் வாரன்னு சொன்னா வரட்டு பேசிக்கலாம். சரிங்க அத்தை, நான் போய் துணியை மாத்திட்டு வந்துடுறேன். ஆ போ. எங்க அந்த குமாரியை காணோம் இன்னும்? நம்மளை மதிக்காத வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் இருந்துட்டு வாரா அவர். என்ன குமாரி, வாரக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சாக்கு? ஆமா அத்தை, அங்க உங்களை ரோசக்கா கேட்டாங்க. அத்தை வரலையா, வீட்ல இருந்து ஒருத்தர் வரலையான்னு. அது எப்படி கூச்சமே இல்லாமல் கேட்குறா? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவ வந்தாளா? எப்படி இப்படி கேட்குறா? ம், இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு. கேட்கலைன்னா ஏன் கேட்கலைங்கிறது, கேட்டா அவ இது கேட்கறா அப்படின்னு கேட்க வேண்டியது. நாம் இதுக்கு என்ன சொல்றது? என்ன மருமவளே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அதான் எனக்கு தெரியல எதுக்கு கேட்டாங்கன்னு. சரி அத்தை, நான் போய் துணி மாத்திட்டு வந்துடுறேன். ஆ போயிட்டு ஒரு டம்ளர் காப்பி தண்ணி கொண்டா. சரி அத்தை. நல்ல வேலை, அத்தை பேசுறதுக்கு முன்னாடி நாம சொல்லிட்டோம். இல்லாட்டி அவ எதுக்கு கேட்டா, இவ எதுக்கு கேட்டா, அதை எதுக்கு பண்ணுனா, இதை எதுக்கு பண்ணுனா. சபா. வசந்தி, வசந்தி. என்ன மாமா கூப்பிடுறாரு? அம்மா வசந்தி, நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த காடு குடிக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு புரோக்கர் வர சொன்னாரு. நீ பையன் வந்தா சொல்லிடு, நானே கேட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் அவர் வந்தா சொல்லிடுறேன். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நம்மளுக்கு இன்னும் உள்ள நிறைய வேலை இருக்கு, அதை போய் பார்ப்போம். அண்ணி, அண்ணி. அட, என்னாச்சு சுதா? இதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? அண்ணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு செயின் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போகிறோன்னு சொன்னோமே. இப்போ அதை என் மாமியார் எடுத்துகிட்டு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. அதான் செயினோட வீட்டுக்கு வந்தாவா, இல்லாட்டி இப்போ உங்கள் அண்ணன் வீட்டிலே இருந்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். அட, என்ன இப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க? சுகேஷ் அப்படிலாம் இருக்க மாட்டாரே, அவர் ரொம்ப நல்லவராச்சே. அவர் நல்லவராக இருந்து என்னென்ன பண்ணுறது? அவங்க அம்மா பேச்சை மீற முடியாதுல்ல. அதான் என்ன செயின் வாங்கிட்டு வான்னு சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க. சரி, நீ முதல்ல உள்ள வா. உங்கள் அண்ணன் வரட்டும், மாமாவும் வந்துடட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நீ அழாத முதல்ல. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குதே. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வேற செயின் போட சொல்கிறாங்க. செயின் எப்படி இருந்தாலும் பவுனு 50,000 ரூபா வந்துடும். இருக்கிற காசெல்லாம் பாதி காசு நகைக்கே போயிட மாட்டிருக்குதே. வசந்தி, என்ன தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அக்கா, அது சுதா வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்க தலை தீபாவளிக்கு 2 பவுனில் செயின் கேட்டிருந்தாங்க. நாங்கள் அப்போ இருந்த சூழ்நிலையில் போட முடியாது, கொஞ்ச நாள் கழித்து போடுறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போது அதை வேணும்னு சொல்லி பொண்ணை தாட்டி விட்ருக்காங்க. அதான் இப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, அதை எப்படியாவது கொடுத்து தானே ஆகணும். இப்போவே கொடுத்து விட்ருங்க, அவளும் போய் சந்தோஷமாக இருப்பாள்ல. இருந்தால் கொடுக்க மாட்டோமாக்கா. இப்போ தான் உங்களுக்கே தெரியும்ல, சீட்டெல்லாம் போட்டு கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இடம் வாங்கலான்னு இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது செயின் எடுத்தா கண்டிப்பாக இடம் வாங்கறதுக்கு காசு பத்தாது. சரி, நான் ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சமாளி, சரியா? சரிக்கா. சுதா,
ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? என்னாச்சுடா சுதா? எதா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு நீ. அப்பா, நீங்கள் தலை தீபாவளிக்கு 2 பவுனில் செயின் போடுறதா சொன்னீங்கல்ல அவருக்கு, அதை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு என் மாமியார் சொல்லிட்டாங்க. நான் நீ கவலைப்படாத சுதா. உன் அப்பா அந்த 2 பவுனை போட்டு தான் உன் மாமியார் வீட்டுக்கு உன்னை தாட்டி விடுவேன். நீ கவலைப்படாத. முதல்ல அழுவாச்சு நிறுத்து. அப்பா, இப்போ எப்படி திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஆட, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன் அண்ணன் நான் இருக்கல்ல. நான் இன்னும் 2 நாள்ல உனக்கு ரெடி பண்ணி தரேன், சரியா? அது இல்லாம அண்ணங்கிட்ட காசு இல்லைன்னு உனக்கு யாரு சொன்னா? அண்ணன் உனக்கு செயின் எடுக்க தான் காசு சேர்த்து வச்சிருக்கேன். நீ அழாதம்மா. ம். நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? இப்போ எப்படி அவளுக்கு நம்ம நகை போட்டு அனுப்ப முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறீங்களா இல்லையா? அப்புறம் என்ன சொல்ற நீ? நகை போட முடியாதுமா, நீ உன் மாமியார் வீட்டுக்கே போ சுதா அப்படின்னு என்ன சொல்றியா? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் உங்களை சொல்லல. நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? நகை 2 நாளில் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. 2 நாளில் எப்படி உங்களுக்கு பணம், அவ்வளோ பணம் கிடைக்கும்? அதான் நம்ம இடம் வாங்க வச்சிருக்கோம்ல, அந்த பணத்தை தான் எடுத்து அவளுக்கு நகை வாங்கி கொடுக்கணும். நீங்கள் எப்படி என்னை கேட்காம இந்த முடிவு எடுக்க முடியும்? இங்க பாரு வசந்தி, நான் அவளுக்கு செய்ய வேண்டிய முறையை தானே அவ கேட்கறா. இதுல என்ன தப்பு இருக்குது? இங்க வாரு குணா, நீ மருமகளோட நகையெல்லாம் எடுத்து உன் தங்கச்சி கொடுக்கறது சரியில்லை. வசந்தி தானே ஆசைப்பட்டா இந்த இடத்த வாங்கணும்னு. அவளுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அவளும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம உள்ளேக்கு நம்ம வேற ஏதாவது ஏற்படுவாங்களா? சரியா? அவளும் நம்ம குடும்பம் தானே. அப்ப அவளும் வந்து அவ குழந்தையாக்கு உதவி செய்யறதுல என்ன குறைஞ்சிடுவா? எப்படி பேசிட்டு போறா தெரியுமா? இங்க பாரு, தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுதா? அப்பா,